நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சன் பில்டர்ஸ் மற்றும் லயன்ஸ் கிளப்பின் கவர்னர் டாக்டர் ரவீந்திரன் அவர்கள் கொடைக்கானலில் அவரது முன்னேற்றம் குறித்து நியூஸ் 21 செய்திகளுக்கு பிரத்யோக பேட்டி. மலைகளின் இளவரசியாம் கொடைக்கானல ஒரு பெரிய ஜாம்பவான் அவரை நம்ம பார்க்க போகிறோம். டாக்டர் ரவீந்திரன் அவரை தான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். நியூஸ் 21 நிறைய செய்திகள் போட்டு என்னை ஈர்த்தனால நீங்கள் இன்டர்வியூ கேட்டனால நானே மனசால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கேட்குறதுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். உங்களோட கேள்விகளை கேளுங்க. நடித்தவங்க இன்றைக்கி நிறைய பேர் முன்னேறி வெளியே போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கிறது நான் பார்க்குறதில்ல. ஏன்னாக்கா என்னோடய கடமை அந்த படிப்பை கொடுத்து அவங்க சாகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணுங்கிறதுக்காக நான் படிக்க வச்சேன். அதுதான் என்னுடைய நோக்கம். அப்புறமும் இன்னைக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, உங்கள் குடும்பத்துலேயும் ஒரு டாக்டர் நீங்கள் கொடைக்கானல் கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதோட இது கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? என்னை பொறுத்த வரைக்கும் கொடைக்கானல் ஒரு லேடி டாக்டர் இல்லைங்கிற ஒரு குறை ரொம்ப நாளாக இருந்தது. அது கடவுள் கிருபையினால் நான் செய்கிற சேவைகளுக்காக கடவுள் எனக்கு ஒரு நல்ல மருமகளாக ஒரு டாக்டரம்மா வந்தது. அவங்க கேரளா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட்டு நாங்கள் இங்கே இருக்கிறனால அங்கே ரிசைன் பண்ண சொல்லிவிட்டு கேஜி ஹாஸ்பிட்டல் ஒரு நல்ல ட்ரைனிங் எடுத்துகிட்டு இன்றைக்கி கொடைக்கானல் இன்றைக்கி அந்த சின்ன கிளினிக்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதாவது அப்துல் கலாம் ஐயா கூட 2 மீட்டிங் எனக்கு கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனால் அவர் கையால் ஒரு மரம் நடணும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் எனக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்குள்ளே கடவுள் அவரை கூப்பிட்டுக்கிட்டாங்க. எனக்கு டேட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் தமிழ்நாடு கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா இருக்கும்போது அவரை கூப்பிட்டு அவர் கையால் மரம் நட்டு அவர் பேரே அந்த டீ கார்டில் எழுதி வச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட 40 அடி உயரத்துக்கு அந்த மரம் வளர்ந்து நிற்கிது. அதே மாதிரி பாண்டிச்சேரி கவர்னர் இக்பால் சிங்கை கொண்டு அவர் கையால் நட்டு அவருடைய மரமும் இன்றைக்கி ஒரு 30-40 அடி உயரத்தில் இன்றைக்கி வளர்ந்து நிற்கிது. அது இல்லாமல் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், ஹைகோர்ட் ஜட்ஜிகள், திண்டுக்கல் எஸ்பி இந்த மாதிரி உள்ள விஐபிகளை வச்சு நட்டு அவங்க பேர் அந்த மரத்தில் அந்த ட்ரீ கார்டில் எழுதி வைக்கும்போது ஒரு விழிப்புணர்வுக்காக அந்த மாதிரி பண்ணினேன். அந்த மாதிரி அவங்களெல்லாம் வச்சு நட்ட மரங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த ஆனந்தகிரி ஏரியாவில் 30 அடி 40 அடி வளர்ந்து நிற்கிறது பார்த்தா எனக்கே சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் வீட்டின் முன்னாடி உள்ள அவங்க வீட்டு முன்னாடி போய் நடும்போது அவங்க குழந்தைகளோட பேர் அந்த ட்ரீ கார்டில் எழுதி வைப்பேன். அப்போ அவங்க கொஞ்சம் தண்ணியாவது ஊற்றி அதை வளர்ப்பாங்கிற ஒரு ஆசையோட தான் அந்த மாதிரி பாண்டிச்சேரிக்கு என்வைர்மெண்ட் சேர்மனாக இருக்கிறேன். என்னோடய திட்டம் எல்லார்ட்டையும் சொல்லி மரங்கள் நல்லதாக சொல்லி இன்றைக்கி ஒவ்வொரு ஏரியாவிலும் போய் 1000 மரம் 2000 மரம் 3000 மரம் நட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது பூரா பராமரித்து வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். இதெல்லாம் அடுத்த தலைமுறை நல்லா வாழணுங்கிறதுக்காக ஒரு தொலைநோக்கு பார்வை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஏரியாவில் நிறைய நீங்கள் கிணறு குடி தண்ணிக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்கன்னு இருக்குது. அதை எப்படி கருதுறீங்க சார்? நம்ம நல்லது செஞ்சால் நம்ம கூட கடவுள் இருப்பார். அதனால் என் பிள்ளைகளுக்கும் சரி, என் ஒய்ஃபுக்கும் சரி, என் மருமகளுக்கும் எல்லாத்துக்குமே என் கூட சேர்ந்தவங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னாக்கா, நல்லது செய்வோம். நான் அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது நம்ம செய்ய முடியும் செஞ்சு கொடுத்தேன்னாக்கா நம்ம குடும்பம் கட்டாயம் நல்லா இருக்கும்னு எல்லாருக்குமே சொல்லுவேன். அது பேரும் புகழும் இருந்தது. அதுவும் இங்கே கொடைக்கானல் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். நானும் முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்ச ஒரு நபர் தான் நான். எனக்கு அந்த சம்பளம் வச்சு நல்லா வாழ முடியாதோன்னு ஒரு சூழல் யோசிச்சுட்டு தான் நான் பிஸ்னஸை டெவலப் பண்ணிவிட்டு அங்கேருந்து சந்தோஷமாக விஆர்எஸ் கொடுத்து வெளியே நல்லா தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடச்சிது. இன்றைக்கி கொடைக்கானலில் இருக்கிற லேக் ரோட்டில் இருக்கிற சாய்பாபாவுடைய ப்ரேயர் ஹால் நான் தான் பண்ணி கொடுத்தேன். அந்த ப்ரேயர் ஹால் நல்லா பண்ணி கொடுத்ததுனால எனக்கு சாமிகிட்ட நல்லா நெருங்கி போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சாமி அப்போ எனக்கு அவர் கையிலிருந்து விபூதி எனக்கு என் கையில் போட விட்டார். அதெல்லாம் எனக்கு இன்னும் மறக்கவே முடியாது. அந்த விபூதி இன்றைக்கி என் பேக்கெட்டில் நான் வச்சுட்டு இருக்கேன். கண்தானம் மாதிரி ஒரு நல்ல தானம் எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எல்லா வருஷமும் அரவிந்த் ஹாஸ்பிட்டலோட இணைஞ்சு லயன்ஸ் கிளப் ஆஃப் கொடைக்கானல் சன் மூலமாக கொடைக்கானலில் கேம்ப் நடத்தும்போது குறைஞ்சது 300லேருந்து 500 பேர் வரைக்கும் வருவாங்க. அதில் ஒரு 50 பேர்லேருந்து 60 பேர் வரைக்கும் கண் ஆப்ரேஷனுக்காக அனுப்பி விடுவோம். அந்த ஆப்ரேஷனுக்கு இங்கேருந்து போக்குவரத்து செலவு, அங்கே தங்குற செலவு, சாப்பாடு செலவு எல்லா செலவுமே ஒரு பைசா கூட இல்லாமல் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு திருப்பி ரீசெக்கப்புக்கு நம்மகிட்ட அவங்க வருவாங்க. வரும்போது ஒவ்வொரு தாத்தா பாட்டிகளும் எங்கள் காலில் விழுகிறதுக்கு வருவாங்க. ஐயா எனக்கு கண்ணு வெளிச்சம் கொடுத்துட்டீங்க, நாங்கள் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டோம்னு சொல்லி அப்படி கண்ணு நீர் விட்டுட்டு காலில் விழுக வருவாங்க. பட்டு என்னுடைய பாலிசி என்ன சொன்னாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலில் விழுவக்கூடாது.
அதனால் நான் உழுவவே விட மாட்டேன். நானும் அடுத்தவங்க காலில் யார்கிட்டையும் போய் உழுவவும் மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பாலிசி வச்சுருக்கிறேன். அதேமாரி வந்து நம்ம வந்து இப்போ வந்து அடுத்து இன்றைக்கி கிளினிக் ஓப்பன் பண்ணலேருந்து இனிமேல் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னாக்கா, கோயம்புத்தூர் கேஜி ஹாஸ்பிட்டலில் என் மருமக ட்ரைனிங் எடுத்ததுனால அவங்கள வச்சு இனிமேல் கொடைக்கானல் மக்களுக்கு வந்து இலவசமாக வந்து எல்லா சிகிச்சைக்கும் ஏற்பாடு பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுவும் அடுத்த மிக விரைவில் வருஷத்துக்கு வந்து பொதுவாக உள்ள ஒரு கேம்பும் ஐ கேம்பு ரெகுலராக 10-15 வருஷம் பண்ணால் அது இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பேங்க. எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் செஞ்சு எந்த காரியம் தான். ஆனால் அதே இதில் அரசாங்கம் வந்து முனிசிபாலிட்டி வந்து வர டூரிஸ்ட்டுக்கு வந்து தண்ணி பஞ்சம் இல்லாமல் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு தாகத்துக்கு தண்ணி கூட கிடைக்கலங்கிற ஒரு சிக்கல் வருதுங்கிறது பெரிய கஷ்டம்தான். அதனால் வந்து அதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி கொடுக்கறதுக்கு முனிசிபாலிட்டி ஏற்பாடு பண்ணணும். டூரிஸ்ட்டை வந்து கஷ்டப்படுத்தாமல் நல்லபடியாக அனுப்பணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து பெரும்பாலும் ஹோட்டல் எங்கே போனாலும் விலைப்பட்டியல் இல்லாமல் இருக்குது. அது வந்து ஒரு குறை தான். அவங்க ஹோட்டல்காரங்களையும் தவறு சொல்லலை. அவங்களுக்கு அதிகாரிகள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து விலைப்பட்டியல் வச்சா தான் வர டூரிஸ்ட் வந்து என்ன விலையில் என்ன நம்ம சாப்பிடுவோம், நம்ம பேக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். செஞ்ச சேவைக்காக 2013-14 தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் கவர்மெண்ட் செக்கு, ட்ரெஸரி செக்கோடு சேர்த்து எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. அப்போ வந்து திண்டுக்கல்லில் வந்து வெங்கடாஜலம் ஐயா அவர்கள் கலெக்டராக இருந்தாங்க. இந்த தகவலை தெரிஞ்சு அவர் என்னை நேரடியாக கூப்பிட்டு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நீங்கள் பெருமை சேர்த்து விடுன்னு சொல்லி என்னை அப்ரிசியேஷன் பண்ணி எனக்கு வாழ்த்து சொன்னார். அது இல்லாமல் வேறு பல்வேறு நம்மளுடைய முன்னாள் தமிழ்நாடு கவர்னர் மேதகு ரோசையா அவர்களிடமிருந்து எனக்கு அவார்டு கிடச்சிருக்கு. இருந்தது வந்து நான் கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு ஒரு திட்டத்தோடு நான் கல்யாணம் பண்ணேன். என் பெரிய பையனுக்கும் அதே மாதிரி வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு ஒரு திட்டத்தோடு நான் பண்ணி கொடைக்கானல் மக்கள் வந்து என்னை வாழ வச்சதுனால கொடைக்கானலில் உள்ள எல்லா குடும்பத்துக்கும் பத்திரிகை வச்சு எல்லாத்துக்கும் ஒரு வேளை சந்தோஷமான ஒரு சாப்பாடு கொடுக்கணுன்னு ஒரு ஆசைப்பட்டேன். அது பிரகாரம் வந்து நான் பெரிய பையனுக்கு கல்யாணம் நடக்கும் கிட்டத்தட்ட 30,000 பேர்த்துக்கு மேலே வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்த்திட்டு போனாங்க. கண்டிப்பாக சார், இது வரவேற்கத்தக்கது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது சார் சொன்ன நிகழ்வை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம். ஏன்னா கடவுளாக இன்றைக்கி வழங்கப்படுறோம் பாபாஜியிலேருந்து, நம்ம அப்துல் கலாம் ஐயாவிலேருந்து, இன்றைக்கி சிஎம் அவர்லேருந்து, பழைய சிஎம் வரைக்கும் ரொம்ப நேர்காணலில் நேராக பக்கத்தில் உட்காந்து பேசியிருக்காங்க. இப்போ அவங்க கூட நம்ம பேசணுன்றது ரொம்ப மகிழ்ச்சி தர தகவல். அவரோட ரொம்ப பரந்த மனப்பான்மை, அவர் இன்னும் மென்மேலும் அவர் பணி வந்து இன்னும் சிறக்கணும். அதோட நம்மளோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறோம்.